பேசாத. நீ இப்படி பண்றதுனால உன் வாழ்க்கை அத உங்க அக்காட்டே கேளு. அவளை நான் எதுக்கு அடிச்சேன், அவ என்ன பேசுனான்னு உங்க அக்காட்டே கேளு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நம்ம சோனி இங்க விட்டுட்டு போனா அவன் இவளை ஏத்துக்கிட்டு இவ 2 பேரும் நல்லா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. விடக்கூடாது. இவகிட்ட 1க்கு 2 அவனை பத்தி தப்பு தப்பா சொல்லி இவ 2 பேத்துக்குள்ள சண்டைய வர வச்சு நம்ம சோனியை நம்மளோட அழைச்சிட்டு போயிட வேண்டியதுதான். சோனி, நான் வந்து என் தங்கச்சி ஏன்டா இப்படி பண்ணுனா, ஏன்டா தெரியாம தாலி கட்டுனா, அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டா, அவ கனவெல்லாம் அழிச்சிட்டா சொல்லி அவன்கிட்ட நான் சண்டை போட்டேன்டி. அதுக்கு தாண்டி என்ன அவன் அடிச்சிட்டான். என் வாழ்க்கையை பத்தி கேட்டதுக்காகவே அடிச்சான். ஆமா சோனி, அவன் இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிட்டான் தெரியுமா? அவன் உன் வாழ்க்கைக்கு செட்டே ஆக மாட்டான்டி. அவனோட உன்னால வாழவே முடியாது. அவனுக்கு உன் மேல ஒரு துளியோட காதல் கிடையாதுடி. சும்மா பேருக்கு தாண்டி உன்னை பொண்டாட்டின்னு சொல்றான். அவனோட நீ வாழாண்டாண்டி, வாழாண்டான். நீ பேசாம நம்ம கூட நம்ம வீட்டுக்கே வந்துரு. ஏய் சந்தியா, நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? நீ உன் தங்கச்சிக்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் உண்மையதான் சொல்றேன் சோனி, என்ன நம்பு. இவே உன்னை மனைவியாவே ஏத்துக்க மாட்டான். இவே அதுக்கு தகுதியும் கிடையாது. இவே உன்னை ஒரு நாள் காதலிக்கவும் மாட்டான். சோனி, நீ இவனை நம்பி இங்க இருக்காத. மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிட்டா? நீ கேட்காம இருந்தா தாண்டி எனக்கு டவுட். நீ கேட்கறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. என்ன உங்க அக்காளுக்கு நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன், நான் வாழ மாட்டேங்கிற ஒரு பயம், அப்படித்தானே? உன்ன காதலிப்பேனா காதலிக்க மாட்டானே ஒரு பயம். அந்த பயம் உண்மைதானே? இப்பவுமே உங்க அக்காவுக்கு அதை நிரூபிச்சு காமிக்கட்டா? உன்னை எப்படி மாட்டி விட்டேன் பாத்தியா? இப்ப சோனி கேக்குற கேள்விக்கு நீ திக்கமுக்கு ஆட போறாடா. உன்னை காரி துப்பிட்டு சோனி எங்க கூடயே வந்துருவா. நீ எனக்கும் இல்லாம அவளுக்கும் இல்லாம தன்னந்தனியா தான் நிக்க போறா. சந்தியா, கிரிமினல் புத்தியை காட்டி என்னைய சோனியை பிரிக்கலாம் பிளான் போடுறியோ? இரு, ஓ வழிக்கே வந்து நான் சோனியை என் வழிக்கு எப்படி கொண்டு வரேன்னு பாரு. என்னது, என் பொண்டாட்டி மேல எனக்கு காதல் இல்லையா? ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. என் மனசு ஃபுல்லா என் பொண்டாட்டி தான் நிறைஞ்சிருக்கா. என் காதல் ஃபுல்லா என் பொண்டாட்டிக்கு தான் எருமை. பாருங்க, என் பொண்டாட்டி இல்லாம என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. இனி எனக்கு ஃபுல்லாவே லவ் சீன் தான். எங்க லவ் சீனை பார்க்க முடியாம நீங்களே கண்ணையும் வாயும் மூடுவீங்க பாருங்களேன். வடிய செல்ல குட்டி, இனி 24 மணி நேரம் நமக்கு லவ் சீனு தான். நம்ம லவ் சீனை பார்க்க முடியாம நிறைய பேர் கண்ணையும் வாயும் மூட போறாங்க. வடிய செல்லமே, உங்க அக்கா எப்படி சொல்லலாம் உன் மேல எனக்கு காதல் இல்லனே? அத நான் உங்க அக்கா கிட்ட நிரூபிக்கண்டாமா? 24 மணி நேரம் உன் மேல நான் காதல் மூடுதான்.